எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. எவ்வளவு சுருக்கமா பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா பார்த்துருவோம். நான் என்னுடைய வியூவில் பதில்கள் சொல்லிடுறேன். அது போக நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல யாரனாலும் ஃபாலோ பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமாக தாங்க இருக்கும். நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தென் என்பிஎஃப்சிஸ்க்கெல்லாம் ப்ரைஸ் டு புக்கு தான் முக்கியமாக பார்க்கணும். ப்ரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கும், த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே தான் இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஓகேங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறது அப்படின்றது புக் வேல்யூக்கு கீழே வரட்டும். கீழே வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பிஸ்னஸ் என்ன, அதனுடைய க்ரோத் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு லோயர் லெவல்ல கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஸ், என்பிஎஃப்சிஸ் தென் மைக்ரோ ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழேயே நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருக்குங்க. எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா கர்நாடகா பேங்கா இருக்கட்டும் இல்லை சவுத் இந்தியன் பேங்க் இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5 டைம்ஸ் புக்குக்கு கீழே தான் இருக்கு. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியா இருக்கட்டும், தென் முத்தூட் மைக்ரோஃபின் புக் வேல்யூக்கு ரொம்ப கீழேயே வந்திருக்கு. இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறப்ப நம்ம லோயர் வேல்யூவேஷனுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. ஜியோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் பர்சனலாக ரிலையன்ஸ் குழும பங்குகள் எதையுமே பார்க்கறது இல்லை. விருப்பம் இருக்கும் பட்சத்தில் வெயிட் பண்ணலாம். அடுத்து என்விரா இன்ஃப்ரோ இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.3க்கு பக்கமாக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துறது தாங்க சிறந்தது. என்ன அப்படின்னா எல்என்டி லாஸ்ட் வீக்ல ஒரு 10% மேல கீழே இறங்கி இருந்ததுங்க. சரி, வார் இப்போதைக்கு முடிகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் வார் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நாங்கள் தரை வழியா தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரண்டர் பத்தி நாங்கள் யோசிக்கவே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வார் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இன்னுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் நல்ல நிறுவனம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் இப்போ சொன்ன பதில் பொருந்துங்க. அது போக ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து ஷபோர்ஜி பொலோன்ஜி குரூப்ங்க. அவங்க வந்து இந்த டாடா சன்ஸ்ல ஒரு 16 to 18% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. லிஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், அந்த கடனை அடைக்கிறப்ப அவங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கடன் தான் பிரச்சனை. அவங்களுடைய குரூப் கம்பெனிஸ்க்கே கடன் நிறையா இருக்குங்க. ஸோ கவனமாக இருங்க ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஐஜிஎல் இந்திர பிரசாத் கேஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்பயுமே வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், ஆனால் இன்னமுமே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ப்ரைஸ் டு புக் 2க்கு கீழே தான் இருக்கு. தென் 12 டைம்ஸ் ஆர் 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். நம்ம ஐஜிஎல பார்க்கறதுக்கு அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. கெயில் வந்து ஒரு டீசென்ட் போர்ஷன் ஸ்டேக் வச்சிருக்காங்க ஐஜிஎல்ல. கெயிலை பொறுத்த வரைக்கும் 1.5 டைம்ஸ் புக்கு கீழே தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவே பயங்கரமா குறையுதுங்க கெயில். இந்த டேரிஃப்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க டிசம்பர்ல, அதுக்கப்புறமே பயங்கரமா கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஐஜிஎல பார்க்கறதுக்கு கெயிலையே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. அடுத்த ஹீரோ மோட்டார் கார்ப் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டார் கார்ப் டீசென்டான வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். 20 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். அதே செக்டார்ல டிவிஎஸ்ஐயோ பஜாஜையோ பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, 50 டைம்ஸை விட அதிகம். பஜாஜ் வந்து ஓகே நம்ம த்ரெஷ்ஹோல்டுக்கு ரொம்ப நியரா இருக்கும், 31 டைம்ஸ் ஆர் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய குளோபல் மார்க்கெட்ல செகண்ட் ஸ்பாட்ல இருப்பாங்க, தேர்டு டிவிஎஸ்ல இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹோண்டா இருப்பாங்க. ஸோ இவ்வளோ அருமையான நிறுவனம் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கிடைக்குது அப்படின்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் மந்த்ஸ்ல இருந்த சேல்ஸை கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் இயர் 27ல மாடரேஷன் இருக்கலாம். மாடரேஷன் இன் த சென்ஸ் சேல்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது குறையலாம். அதுவும் லேட்டர் ஃபினான்ஷியல் இயர் 27ல செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 27ல தான் அது தெரியும். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பழைய நிலைமைக்கு 3500க்கு 3600க்கெல்லாம் போகுமா அப்படின்றது சந்தேகம் தான். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப எப்பப்பெல்லாம் ஒரு 3% 4% கீழே விழுகுதோ அப்பப்பெல்லாம் பார்க்கலாம். அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பத்தி கேட்குறாங்க. டிக்ஸான் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லிங்க, 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் வந்து ஒரு 24.9% பக்கமாக பிளட்ஜ் ஆயிருக்குங்க. அது ஒரு ரீசன். இப்போ ரீசெண்ட் டைம்ல மறுபடியும் கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த வார், மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பதற்றமான சுச்சுவேஷன், அவங்களுக்கு அங்கே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அதனால
அந்த ஷேர்ஸை அடிச்சிருக்காங்க. இன்னுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பெரும்பாலும் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் ப்ளஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நான் அந்த சைடு போறதில்ல. விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நல்ல டீசென்டான வேல்யூவேஷன்ல ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது சிறந்ததுங்க கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து சக்தி பம்ப்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் தான், 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் ஸ்மால் கேப் பிசினஸா இருந்தால் நான் டெட் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். கம்பெனிக்கு டெட் ஜாஸ்தியா இருக்கும், அதனால அதை நான் பார்க்கறது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கோம் சார், அதுக்கான ரீபேமெண்ட் நடக்குது, இதற்கு மத்தியில் நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. இப்போ நீங்க உங்களோட எடுக்கக்கூடிய சேலரியில இருந்து ஒரு 30% 40% வரைக்கும் ரீபேமெண்ட்காக போகுது அப்படின்னா சந்தையில முதலீடுகள் அப்படின்றது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா நம்மளோட சம்பளத்துல அதிகபட்சம் சேமிக்க முடியும் அப்படின்னா ஒரு 30% வரைக்கும் சேமிக்கலாம். அதுல ரீபேமெண்ட் போகும் பட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். தென் ஃபர்ஸ்ட் இந்த ரீபேமெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு கடன் இருக்கு, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு மத்தியில இந்த கடன் எப்ப முடியும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு உங்களுடைய மனைவிக்கோ இல்ல மகனுக்கோ மகளுக்கோ நம்ம ஹோம் லோன் எடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்கிறோம், இந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. அதை எப்ப அடைச்சு முடிக்கிறீங்களோ அப்பதான் அவங்களுக்கு மனதளவுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் லோனை முடிச்சிடுறது பெஸ்ட். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள போலாங்க. சந்தை எங்கேயும் போகாது சில ஆண்டுகளுக்கு. ஸோ கவலையே வேணாம். முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்க. அதனாலதான் நான் இதை சொல்றேன். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியான சைட்ல தாங்க இருக்கு. ஒரு 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. முன்னாடி 100 டைம்ஸ்ல இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.5க்கு கீழே தான் இருக்கும். புக் வேல்யூக்கு கீழே வரட்டும், நல்லா கீழே வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பிஎன்ஜி ஜுவல்லரி பத்தி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் எல்லாம் இருந்தாலும் ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்குங்க, 83% பக்கமா இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் 75 அதை குறைக்கணும். குறைச்சாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே விழும். ஏற்கனவே ஷேர் பிரைஸ் பீக்ல இருந்து கீழே வந்திருக்கு. இதற்கு மத்தியில் ப்ரொமோட்டர்ஸும் விற்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஷேர் பிரைஸ் கீழே போகும். பொறுமையா இருங்க. அடுத்து டிவிடெண்ட், பிஜி இன்விட்டோட டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம கிரெடிட் அன்னைக்கே அப்டேட் கொடுத்துருந்தோம். அது போக பிஜி இன்விட் மட்டும் இல்லை, விப்ரோக்கு, ஐடிசிக்கு, நாட்கோ ஃபார்மாக்கு எல்லாத்துக்குமே டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும் நேரம். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. புக் வேல்யூக்கு கீழே இருக்கு, பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருந்த ஸ்ட்ரெஸ். ஸோ ரெக்கவரி அப்படின்றது லாஸ்ட் 12 months நடக்குதுங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் குவார்டர் Q4 ஃபினான்ஷியல் 26ல ப்ராஃபிட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றோம். ஏற்கனவே முத்தூட் மைக்ரோஃபின்லாம் ப்ராஃபிட் காட்டிட்டாங்க. இவங்க கொஞ்சம் பெரிய பிளேயருங்க, அதனால லாஸ் நிறைய இருந்தது. லாஸ்ட் 4 quarters லாஸ் எடுத்திருக்கிறாங்க. தென் என்சிடிஸ் போட்டாங்க, தென் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டு ஃபண்டை கலெக்ட் பண்ணாங்க. டிசம்பர் குவார்டர்ல டிஸ்பர்ஸ்மெண்ட் அக்ரெசிவா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. ஸோ Q4 ஃபினான்ஷியல் 26ல ப்ராஃபிட் சைடு வந்தாலும் ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். அதனால தான் இண்டஸ்இண்ட் பேங்கே நாங்கள் எங்களுடைய க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜீவானந்த் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வைத்தியநாதன் அவர்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய எம்டி சிஇஓ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவை நாங்கள் குறைச்சதுனால எங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அவங்களும் ஃபியூச்சர்ல அவங்களுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் புக் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையில ஈடுபடுவாங்க. ஏன்னா நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய செக்மெண்ட்ங்க அது, அதை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு நண்பர் ஐடிசி பத்தி எழுதியிருக்கிறாரு. ஒரு 2000 ஷேர்ஸ் ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல நான் எடுத்திருக்கேன் சார், இது ஓகேயா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ப்ரைஸஸ் அப்படின்றது லோயர் லெவலில் தான் இருக்கு இப்போதைக்கு. இங்கிருந்து ஒரு 25% கீழே போகுதுன்னு வச்சுக்கோமே, ஒரு 275 இல்லை 250க்கு போகுது அப்படின்னா உங்களால் ஃபர்தராக ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. தென் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இவ்வளோ ஹையர் லெவலில் உள்ள போனீங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. இப்போ லோயர் லெவலில் இருக்கு, இங்கேருந்து ஒரு 10% 20% போனால் நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் போனீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாங் டேர்முக்காக 5 to 10 years வச்சுக்கிறதுக்காக போனீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நல்ல நம்பர்ஸ், நல்ல லெவலில் நல்ல நிறுவனத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி தான். அடுத்த ஒரு நண்பர் எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி சார் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம முற்காலங்களில் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கோங்க. உங்களுக்கு அட் த ஏஜ் ஆஃப் 21 நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய
எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி யோசிக்கணும். இன்சூரன்ஸ் அப்படின்றது லம்சமாக கொண்டு போய் நீங்கள் போட போகிறது கிடையாது. நீங்கள் 21லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோல்டை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. அது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும். அது போக உங்களுடைய சேலரியில் ஒரு 30% எடுத்து சேவ் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து எஃப்டி போட்டாலும் சரி, இல்லை சும்மாவே கேஷாக எடுத்து வச்சாலும் சரி, அது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும். நீங்கள் கேஷாக எடுத்து வைக்கிறதுக்கும் கோல்டாக எடுத்து வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது வங்கிகள் தரக்கூடிய வட்டி விகிதம் அப்படின்றது. அதனால நீங்க கோல்டா எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது நிஃப்டி 50யே பீட் பண்ணிடுச்சு லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய வயது 25ன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய சேலரி ஒரு 35,000 அப்படின்னா அதுல ஒரு 30% நீங்க தொடர்ந்து சேவ் பண்ண வேண்டியிருக்குங்க. 35,000 சேலரியில 30% எடுத்து வச்சுட்டு ரன் பண்றது, உங்களுடைய லைஃப்பை ரன் பண்றது அப்படின்றது ரொம்ப சிரமமா இருக்கும் ஒரு மிடில் லெவல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு. இதுல எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 6-7 மாதங்கள், 8 மாதங்கள், 10 மாதங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த காலங்களை கடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு தாங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க கோல்டாவோ இல்லை கேஷாவோ எடுத்து வைக்கணுங்க. அது போக உங்களுடைய செக்மெண்ட் ஒரு மிடில் லெவல் செக்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 lakhs அப்படின்றது ரொம்ப கடினமா இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய மாத வருமானம் வந்து உங்களுடைய 25வது வயதுல 35,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க ஒரு 30% எடுத்து சேவ் பண்றீங்க அப்படின்னா முதல் 10-15 ஆண்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் அந்த 25 லட்சம் உங்களால அந்த அசெட்டை பில்ட் பண்றதுக்கு. அதற்கப்புறம் ஸ்மூத்தா போயிடுங்க. இந்த முதல் 25 லட்சத்தை எவ்வளவு வேகமா நீங்க அட்டைன் பண்றீங்களோ அதுக்கப்புறம் உங்களுடைய பாத் அப்படின்றது ஸ்மூத்தா இருக்கும். எவ்வளவு வேகம் அப்படின்ற பட்சத்துல ஒரு 30% மட்டும் நீங்க எடுத்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காலமாகும். உங்களுடைய சேமிப்பை ஆக்சிலரேட் பண்ண வேண்டியிருக்குங்க முதல் 25 லட்சத்துக்காக. நான் வந்து முதல் 25 லட்சத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நிறைய தியாகங்களும் பண்ண வேண்டியிருக்குங்க. மற்றவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா 50 வயசு ஆயிருங்க முதல் 25 லட்சத்தை சேமிக்கிறதுக்கு. அதாவது 25 வயசுல உள்ள போயிட்டு 35 வயசுல 25 லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா உங்களால என்னென்ன விதத்துல எல்லாம் செலவுகளை குறைக்க முடியுமோ அந்தந்த விதத்துல எல்லாம் செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா மட்டும்தாங்க அந்த இலக்கை அட் ஏஜ் ஆஃப் 35ல அடைய முடியும். நீங்க 25 வயசுல போய் உட்காந்துக்கிட்டு ராயல் என்ஃபீல்டு, தாரு, தென் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, தென் அவங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க நம்மளும் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிதற விட்டோம் அப்படின்னா இலக்கை அடைகிறதுக்கு நீண்ட நாட்களாகவும் இலக்கை அடைய முடியாத ஒரு சூழல் கூட ஆளாகலாம். எப்படியெல்லாம் செலவுகளை குறைக்கலாம் அப்படின்றத நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னாலே செலவுகளை குறைச்சிடலாங்க. ஆனா என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க தொடர்ந்து அப்ஸ்கில்லிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட ஸ்கில்ஸை தொடர்ந்து டெவலப் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா ப்ரமோஷன்ஸ், தென் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்க்ரிமெண்ட் வர்றப்ப நீங்க அதிகப்படியான தொகை உங்களுக்கு கிடைக்கிறப்ப அதிகமா நீங்க சேவ் பண்ணலாம். தென் உங்களோட இலக்கை எளிமையாகவும் சென்றடைஞ்சிடலாம். அடுத்து ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. எல்லாருமே அங்க ஓடுறாங்க அப்படின்றதுக்காக அங்க ஓட முடியாதுங்க. 55 times earnings காஸ்ட்லி. அடுத்து வாஸ் சோலார் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப 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 ஸ்மால் கேப்ங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, புக் வேல்யூக்கு கீழே இருக்கு, 10 times earnings இருக்கு அப்படின்றதுக்காக அந்த கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.8 இருக்குங்க. ஒரு 100 crore மார்க்கெட் கேப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது முதல் முறையா முதலீடுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நிறுவனங்கள் ஸ்மால் கேப், டெட் அதிகமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெர்ஃபார்மன்ஸ் காட்டாத நிறுவனங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா முதலீடுகள்ல இருந்து அதாவது நீண்ட நாட்கள் அந்த பங்குலயே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிவிடெண்ட் கூட உங்களுக்கு வராதுங்க. அதனாலதான் லார்ஜ் கேப்பா பார்த்து போங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப லார்ஜ் கேப்ல போய் நீங்க ஹையர் லெவல்ல இப்ப எடுத்துக்காட்டுக்கு எல்என்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹையர் லெவல்ல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இப்போ 28 times earnings நீங்க 30 times earningsல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படியும் மேல வந்துடும். அதை நீங்க கீழே இறங்க இறங்க கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணாலும் அதுல நம்மளுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும், ஒரு கான்பிடன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள்ல போய் முதல் முறையா முதலீடு பண்றவங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட ஆண்டுகளுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லாம உள்ள மாட்டிக்க வேண்டிய சூழல் வரலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.